ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச புளியோதரை, அதுவும் கோவிலில் செய்கிற மாதிரியே ஒரு புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் இதை அப்படியே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், எள்ளு, இது எல்லாத்தையுமே வந்து அப்புறம் தனியா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஈஸியாக புளியோதரை செஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் போதும். இப்போது கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சதும் புளியோதரை வந்து இந்த கோவிலில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது லைட்டாக கிறிஸ்பி ஆனவுடனே இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு ஒரு 100 ml புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் சாப்பாட்டுக்கு அரிசிக்கு நீங்கள் 100 ml புளி தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசி வந்து வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 100 ml புளி தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சமாக சுண்டணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது வந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடு இதில் போட்டு கலரிக்கலாம். இது போட்டு நல்லா கலரிக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலரி எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான கோவில் ஸ்டைல் புளியோதரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் காலையில் செஞ்சு வச்சுட்டு மதியம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஊறி நம்ம உடனே சாப்பிட்றத விட இதை வந்து நல்லா ஊற வச்சு மதியமாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.